ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் சார்ட்டு. இதில் வந்து நல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 15 மினிட்ஸ் சார்ட்டில் பாருங்கள். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு நேச்சுரல் கேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஆமர் போட்டிருக்கான், ப்ளஸ் புல்லிஷ் அராமி. பெரிய கேண்டலுக்குள்ளே வந்து சின்ன கேண்டல், பேபி கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபார்ம் ஆகும்போது இன்வெர்டட் ஆமர், அதாவது சுத்தியல வந்து தலைக்கீழே பிடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பேட்டர்ன் இன்வெர்டட் ஆமர்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டர்னுடைய ஐ, இந்த கேண்டலுடைய ஐ வந்து கட் ஆயிருக்கு. கட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு இல்லையா. இது அப்படியே 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மாத்திரம் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமாக நான் காமிக்கிறேன். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஆமர் போட்டிருக்கான். இந்த பெரிய ரெட் கேண்டில் வந்து ஆமருடைய ஐ கட் பண்ணிருக்கு. பியர்சிங் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஆமர் போட்டு அடுத்த கேண்டில் ஐ கட் பண்ணி பியர்சிங் பேட்டர்ன். அடுத்த கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டிலாக வந்துட்டு அந்த ஆமரோடைய லோவை கட் பண்ணாமல் அந்த ஆமரோடைய பாடிக்குள்ளே இருந்து திருப்பியும் புது கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பெரிய கேண்டில் வந்தது. இது பேர் வந்து பியர்சிங் பேட்டர்ன். பியர்சிங் பேட்டர்னாக வந்திருக்கு. அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து ஒரு டீசென்ட் வால்யூம் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து ஸ்டெடியாக ஏறிட்டு இருக்கு. 1 ஹவரில் காமிக்கிறேன். எல்லா டைம் ஃப்ரேமே நம்ம அனலைஸ் பண்ணுவோம். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் புல்லிஷ் அராமி. ஏன்னா இந்த பெரிய கேண்டலோடைய க்ளோஸ் வந்து எவ்வளோன்னு பாருங்கள். இந்த பெரிய கேண்டலோடைய க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 263.60. அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 263.60 ஓப்பன் ரேட்டு. ஸோ இதுவும் வந்து புல்லிஷ் அராமி தான். இந்த பெரிய கேண்டலுக்குள்ள பேபி கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கேண்டலுடைய ஐயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கட் ஆயிருக்கு 267.80. இதுவும் ஐ கட் ஆயிருக்கு. நல்ல டீசென்ட் வால்யூம் வந்துருக்கு. இங்கே இந்த டீசென்ட் வால்யூம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வால்யூம் வந்து லேக் ஆஃப் வால்யூம். இங்கே வந்து ஃபால் ஆன வால்யூம், அதுக்கு ஈக்குவலண்ட் வால்யூம் வந்து இந்த ரெட் கேண்டலுடைய வால்யூம்க்கு ஈக்குவல் வால்யூம் வந்து ஐ கட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா மேலே வந்து இப்போ க்ளோசிங் வந்து 272. இப்போ நான் வீடியோ எடுக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:28. மார்க்கெட் முடிஞ்ச அப்புறமா தான் எடுத்திருக்கேன். பெரிய கேண்டலாக போயிட்டு இருக்கு. இப்போ என்ன சொல்ல வரேன்னா எல்லா டைம் ஃப்ரேம்லையும் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டல், புல்லிஷ் அராமி பேட்டர்னில் வந்திருக்கு. 15 மினிட்ஸில் மறுபடியும் நான் காமிக்கிறேன். இங்கே வந்து ஆர்எஸ்ஐ வந்து பாட்டம் அவுட் ஆயிருக்கு. இதுதான் வந்து ஆர்எஸ்ஐ வந்து பாட்டம் அவுட் ஆயிருக்கு. எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1921 வந்திருக்கு. 21 15 மினிட்ல வந்து ஓவர் சோல்டு வந்திருக்கு. நேச்சுரல் கேஸ் ஓவர் சோல்டு வரும்போது புல்லிஷ் அராமி வந்திருக்கு. அந்த புல்லிஷ் அராமி ஐ கட் பண்ணிருக்கு. புல்லிஷ் அராமி மட்டும் எப்படி வந்திருக்குன்னா இன்வெர்டட் ஆமர்ல வந்திருக்கு. இது போல பேட்டர்ன் வர்றது வந்து ரொம்ப ரேரு. ஸோ இது கண்டிப்பாக வந்து நேச்சுரல் கேஸ் இங்கேருந்து பெரிய ஒரு ஐ வரும். அப்புறம் 4 ஹவர்ஸ் சார்ட்ல காமிக்கிறேன் பாருங்க. 4 ஹவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏபிசி பேட்டர்ன் போட்டிருக்கோம். எலியாட் வேவ்ல ஏபிசி பேட்டர்ன். இது வந்து பாத்தீங்கன்னா 302 rupees ஐ இதுதான் இந்த கேண்டல். அதுக்கப்புறமா இறங்கின ஏபிசி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஏபிசி முடிச்சிட்டான். அந்த ஏபிசி பேட்டர்ன் முடிகிற இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்பிள் கலர்ல ஒரு லைன் வருது பாருங்க. இது வந்து 100 EMA எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். 100 EMA எந்த டைம் ஃப்ரேம்ல பாருங்க, 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம்ல. 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இந்த HNIs ஃபண்ட் ஹவுசஸ்லாம் வந்து 4 ஹவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம்ல வந்து 100 EMAன்றது நல்ல சப்போர்ட். 100 EMA இங்க கூட பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 100 EMAல தான் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல போச்சு. இப்போ அதே போல 100 EMAல சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்து மேல போயிட்டு இருக்கு. அது இல்லாம இந்த பெரிய ரெட் கேண்டல் வந்து வந்தது இல்லையா, அது பெரிய வால்யூம். ஆக்சுவலா அந்த வால்யூம் வந்து கட் ஆகல, அந்த லோ வந்து கட் ஆகல. பாருங்க, இந்த பெரிய கேண்டல் ஃபால் ஆகும்போது இந்த இதுதான் வால்யூம். இந்த வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வால்யூம் உடைய லோ, இங்க பெரிய வால்யூம் வருது. இந்த கேண்டலுடைய லோ கட் ஆயிருந்தா இது செல்லிங் வால்யூமா இருக்கும். இப்போ இந்த செல்லிங் வால்யூம் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு எல்லாத்தையுமே அடிச்சு வாங்கிட்டு மேல போறான், அடிச்சு புடிங்கிட்டு மேல போறான். அப்ப என்ன ஆகும்னா இந்த 100 EMAக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு இந்த வரக்கூடிய நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா
டெஃபினட்டா இது ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இது வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன், ஏபிசி ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இந்த பிரேக் அவுட், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சி பார்த்தோம்னா கரெக்டா இந்த எட்ஜை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இது பிரேக் அவுட் ஆயிட்டு இந்த நாளைக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு மேலே போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்படி பிரேக் அவுட் ஆயிட்டு போயிடுச்சுன்னா இந்த ஐ தான் டார்கெட். 302 ரூபா இருக்கு இல்லையா, அந்த 302 ரூபா தான் டார்கெட். இது வந்து எவ்வளவு நாளுக்குள்ள நடக்கும்னா எக்ஸ்பைரி இருக்கு. நேச்சுரல் கேஸ் ஃபியூச்சருடைய எக்ஸ்பைரி இருக்கு அடுத்த வாரம். அதுக்குள்ள இது நடந்து முடிஞ்சிடும். இந்த 302 வந்து நேச்சுரல் கேஸ் ஃபியூச்சருடைய எக்ஸ்பைரிக்குள்ள இந்த டார்கெட் வந்துடும். இதுதான் என்னுடைய வியூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.